ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாமா? ரசம், முட்டை மசாலா. வாங்க ஃபஸ்ட்டு முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பை வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க, கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா, உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா லைட்டாக கிளறி விட்டுடலாம். முட்டையை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன், அது ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அப்படியே ஒரு கிளறி விட்டுடலாம். சிம்பிளான முட்டை மசாலா இது. பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்ல காம்பினேஷனாக. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ரசம் வைக்கிடலாம், பார்த்துடலாம். இப்போ ஒரு குண்டா வச்சுக்கலாம், அடுப்பத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வரமிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி. கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, மஞ்சத்தூள், மிளகு, சீரகம் இடித்து வச்சுருக்கேன், அதுவும் ரசப்பொடி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே நுர கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக இந்த மாதிரி நுர கட்டி வரப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க என்னென்னு பார்த்துடலாம். சுட சுட சாதம், தக்காளி ரசம், முட்டை மசாலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன்.